எழில் சுடர் சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. எழில், மனோகரி, சுடர் எல்லாரும் ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்கப்ப காஃபி வந்து 2 போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல எழில், ஏன் என்ன ஆச்சு? ஏன்னா டிபார்ட்மெண்ட் சேர்ந்த பீப்புள் வந்து ஒருத்தவங்க வந்து வரப்போகிறாங்க, போலீஸ் அதிகாரி. அதுக்காக தான் காஃபி வந்து கேஷுவலாக வந்து போட சொல்கிறாங்க. ஒன்றும் புரியலையே, சரி போடுவோம்னு சொல்லி சுடர் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து கிச்சனுக்கு போகிறப்ப ஒரு அதிகாரி மாட்டுக்கும் புல்லட்டில் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க. ஒருவேளை போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக இருக்குமோ, நமக்கு பாஸ்போர்ட் விசாக்காக. அச்சச்சோ, என் பேர் தமிழ் இல்லை சுடர்னு கண்டுபிடிச்சிருவாங்களே, இப்போ இந்த விஷயத்துலேருந்து எப்படா தப்பிக்கிறது? இன்னொன்று, நம்ம இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. வேலு மாமாவால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவேளை நான் பித்தலாட்டம் பண்ணதெல்லாம் எழிலுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா 3 மாதம் சம்பளத்தை வந்து கையில் கொடுத்து அமுச்சு வச்சுருவாங்க. எழிலோட குணமே அதுதான். ஆனால் கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையை வந்து மாறிடுமே. அப்புறம் வேலை கல்யாணம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து வந்துடும். என்னடா பண்ணுறது? எழில் சாரை எப்படி சமாளிக்க போகிறோம்? ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி நடுங்கிட்டு இருக்காங்க. இது எல்லா மனோகரி வந்து நோட் பண்ணுறாங்க. என்னது வாசலையே பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது, வாங்க இன்ஸ்பெக்டர் சார், கமிஷனர் வந்து உங்களை வந்து பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த கேஸை வந்து ஓப்பன் பண்ண சொன்னீங்களே, இந்துமதி கேஸை, அதுக்காக தான். எதனால உங்களால் இந்த விஷயத்தை வந்து நம்ப முடியலன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்கள் ஏதாவது 1 2 பாயிண்ட் சொன்னீங்கன்னா அதை நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் எங்கேயாவது ஆரம்பிக்கிறத விட உங்கள்கிட்டருந்து ஆரம்பிக்கலாம்ல. சூப்பர் சார், நீங்கள் கேட்ட வரைக்கும் சந்தோஷம் தான். எப்போதும் என்னோட உள்ளுணர்வு சொன்னதை மட்டும்தான் நான் செய்வேன். மேக்ஸிமம் அது பொய் சொன்னதில்லை, ஏமாத்தினதில்லை. அதில் எனக்கு தெள்ள தெளிவாக நம்பிக்கை இருக்குது சார். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம எழிலே, என் பொண்டாட்டி 200 அடியிலேருந்து கீழே வந்து விழுந்திருக்கா. இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை. இதில் வேற யாரோ ஏதோ சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவளோட தாலி கூட எனக்கு கிடைக்கல. சார், நீங்கள் உள்ளுணர்வு இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் ஓகே தான். அதுக்காக தான் கமிஷனர் வந்து தீவிரமாக அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி அவர் பர்சனலாக அவர் விசாரித்து பார்த்துருக்காப்புல. விசாரித்த வரைக்கும் அங்கே இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் திருப்பியும் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரித்தோம். எல்லாருமே சொன்னதே தான் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல கூட ஒருத்தர் கூட மாற்றி வந்து சொல்லலை. அப்படி இருக்கும்போது என்ன சார் பண்ண முடியும்? சில பேர் மறந்துட்டேன்னு சொல்லிடுறாங்க. எங்களாலையும் இந்த கேஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணவே முடியல. முடியாமல் இல்லை சார், ஆனால் ஒரே இடத்த தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதான் பிரச்சனைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தாலி கிடைக்கலன்னு சொன்னீங்க, ஆனால் 200 அடி மேலேருந்து விழுந்தப்ப எங்கேயாவது தாலி வந்து மாட்டியிருக்கலாம்ல, நீங்களே வந்து புரிஞ்சுக்கங்க. இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அச்சோ நம்மளை பற்றி தான் விசாரிக்க போகிறாங்க. தமிழ் சுடர் கிடையாது, சுடர் தமிழ் கிடையாதுன்னு தெரிஞ்சா அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரிலன்னு சொல்லி பட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து காஃபி வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, இந்தாங்க சார் காஃபி வந்து குடிங்க சார், இந்த கேஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சுடர் வந்து காதில் வந்து வாங்கிட்டாங்க. சுடர், நீ மட்டும் போகலாம், காஃபி கொடுத்துட்டல அப்படின்னு சொல்லும்போது, நமக்காக வந்த போலீஸ் இல்லையா இவர், பர்சனலாக ஏதோ ஒரு கேஸை வந்து விசாரிக்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தெள்ள தெளிவாக தெரியுது. என்னது, போன சுடருக்கும் வந்த சுடருக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கே. ஒரு வேலை பார்த்து பயந்துட்டாரோ, இல்லை வேற எதுவும் காரணமா, ஒன்றும் புரியலங்கிற மாதிரி மனோகரி வந்து யோசிக்கிறாங்க. அப்போனா இவகிட்ட ஏதோ ஒரு பித்தலாட்டம் இருக்குது, அதுக்காக தான் பயப்படுறாங்க. போலீஸை பார்த்து பயப்படுறானா? இவன் என்ன திருடியா? இவ்வளோ பார்த்தா திருடி மாதிரியெல்லாம் தெரியலையே. அப்போனா எதுவும் ஒன்று எழில்கிட்ட பொய் சொல்லியிருக்கா, அது மட்டும் தெள்ள தெளிவாக தெரியுதுன்னு மனோகரி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்ன சுடர், கேஷுவலாக வந்து பேச்ச கொடுக்க, என்ன மனோகரி அப்படின்னு எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி சுடர் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உன்னோட நடவடிக்கையே வித்தியாசமாக இருக்கே சுடர், இதெல்லாம் தேவையா? நம்ம பட்டமாக இருக்குது, வெளியில் வந்து இவங்களுக்கு வேற தெரிஞ்சிருக்கு, இப்போ என்ன பண்ண போகிறேன், என்ன சொல்லி சமாளிக்கிற? இல்லைங்க, போலீஸ் வந்ததை பார்த்து நான் பயந்ததெல்லாம் உண்மைதான். எதுக்கு பயப்படணும்? நீ தப்பு பண்ணாதானே பயப்படணும். எங்கள் மாமாவும் ஒரு போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. என்னது, உங்கள் மாமாவா? இல்லைங்க, அவர் வந்து போலீஸ்ன்னு சொன்னார்ல, அவர் தான் வந்துட்டாரோன்னு நினச்சி பயந்துட்டேன். இவ சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி பட்டமாக இருக்காங்க. இதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லும்போது எழிலோட அம்மா வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்தா அவங்க பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சுடருக்கு சில விஷயம் பிடிக்கலன்னா கேட்கக்கூடாதுமா, அவள் சொல்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தா என்கிட்ட சொல்லுவா, சரியா? சே, பாட்டி மட்டும் வராமல் இருந்திருந்தா இந்த விஷயத்தை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. குட்டி பசங்களாம் மாடியில் வந்து இருக்காங்கம்மா, அவங்கக்கிட்ட வந்து பேச்சை கொடுன்னொன்னே அப்படியே கொடுக்கணும் மாடிக்கு வந்து போகிறாங்க. சே, எழிலோட அம்மா மட்டும் வராமல் இருந்திருந்தா இவகிட்ட வந்து வலைய விரிச்சு இவ யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பக்கம் பாஸ்போர்ட்டு விசான்னு அங்கே வேற வந்து ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கா, என்ன ஏதுன்னு அங்கேயும் விசாரிக்கணுங்கிற மாதிரி தான் மனோகரி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.